தற்போதைய அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் நேரில் ஆஜராக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு குறித்த அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் காவல் ஆணையர் லோகநாதன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தற்போது ஆஜராக இருக்கக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் ஆஜராகக்கூடிய அண்மை தரவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன் மற்றும் காவல் ஆணையர் இருவரும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவேற்றவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கு குறித்து ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் இருவரும் ஆஜராகக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். இந்த திருப்பரங்குன்றம் தீப வழக்கு குறித்தும் தற்போது ஆட்சியர் காவல் ஆணையர் நேரில் ஆஜர் குறித்தான கூடுதல் விவரங்கள். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை மாதம் அன்று திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்ற கோரி ராம ரவிக்குமார் உள்ளிட்ட மனுதாரர்கள் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கடந்த 1ஆம் தேதி அன்று நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். இதனையடுத்தாக 3ஆம் தேதி அன்று அந்த தீபம் ஏற்றாத சூழலில் மீண்டும் அன்றைய தினமே மாலை மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவுப்படி மத்திய தொழிலக பாதுகாப்பு படையுடன் சென்று மனுதாரரை நேரடியாக சென்று அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உத்தரவிடப்பட்டு அந்த CRPF அந்த படையினரும் கூட அந்த பகுதிக்கு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மீண்டும் உடனடியாக அந்த பகுதியில் 144 தடை உத்தரவானது அன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்பாக மீண்டும் அடுத்த நாள் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பில் தொடரப்பட்டது. அந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு 2 முறை விசாரணைக்கு வந்த பின்பாக கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் பொழுது நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், அதே போன்று மாநகர காவல் ஆணையர், அதே போன்று காவல்துறை மாநகர தெற்கு துணை ஆணையர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும், அதே போன்று தமிழக தலைமைச் செயலாளர், அதே போன்று கூடுதல் ADGP சட்ட ஒழுங்கு உள்ளிட்டோரும் கூட காணொலி மூலமாக ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். மேலும் அந்த வழக்கிலேயே மத்திய உள்துறை செயலாளரையும் ஒரு தரப்பாக கூட அந்த வழக்கில் சேர்த்திருந்தார்கள். இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்றைய தினத்திற்கு அந்த வழக்கு விசாரணையானது நடைபெறுவதற்கு உள்ள நிலையில் தான் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், அதே போன்று மதுரை மாநகர தெற்கு காவல்துறை துணை ஆணையர் இனிகோ திவ்யன் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து தற்பொழுது ஆஜராவதற்காக நீதிமன்றத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த 3 மணிக்கு மேலாக அந்த வழக்கானது எடுக்கப்படும் பொழுது அந்த 3 பேரும் ஆஜராக உள்ளனர். அதே போன்று காணொலி மூலமாக தமிழக தலைமைச் செயலாளரும் ADGP LNO என்று சொல்லக்கூடிய சட்ட ஒழுங்கு ADGP அவர்களும் நேரடியாகவே அந்த காணொலி காட்சி மூலமாகவும் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கு விசாரணையானது நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையானது நடைபெற உள்ளது. சூர்யா, தற்போது திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக ஆட்சியர், ஆணையர், துணை ஆணையர் நேரில் ஆஜர் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.